சாப்பிடும் போது சாப்பாடு வச்ச பிறகு சுற்றக்கூடாது. இப்படி இப்படின்னு சாப்பாடு வச்ச பிறகு சுற்றக்கூடாது. கையா? கையை வந்து அங்கே இங்கே, அதான் கையை தட்டில் எல்லா பக்கமும் கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஓரத்தில் சாப்பிடணும். முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதை தான் மாஷால்லா இப்ராஹிம் சொல்கிறாங்க. வெரி குட். அப்புறம் வேற ஞாபகம் இது வருதா? அதுக்கப்புறம் தட்டை சுற்றக்கூடாது. தட்டை வந்து தட்டை சுற்றி விளையாடக்கூடாதா? அதாவது தட்டை வந்து இப்படி போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க தட்டை, அப்படியா? அல்லது தட்டுக்குள்ளே கை சுற்றுறதா? தட்டுக்குள்ளே கையை சுற்றுறது, அதே தான். அப்புறம் வேற எதுவும்? சோறை எடுத்து வீசக்கூடாது. அதாவது சிலர் சோறை வீணாக்குறவங்க என்ன செய்கிறாங்க, தெரியாமல் சோறை எடுத்து வெளியில் தூக்கி வீசுகிறாங்க. அன்னைக்கு கூட சொன்னோம் இல்லையா, அந்த கேட்டுக்கு கைகள் ஒரு இடத்துல கேட்டுக்கு வெளியே அப்படி யாருக்கு தெரியாமல் சாப்பாடு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து தூக்கி வீசியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற கார், அந்த பக்கம் கார் நிறுத்தியிருக்காங்க, அந்த கார் மேலே விழுந்து அந்த கார்காரவங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து சண்டைக்கு வந்துட்டாங்கல்ல, என்ன பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்க தூக்கி வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரியெல்லாம் கெட்டது செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, மற்றவங்களுக்கு இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வீணாகக்கூடாது. வேஸ்டேஜஸ் இருந்தால் கூட அந்த வேஸ்டேஜஸை வந்து என்ன செய்யணும், நாம் அது அந்த குறிப்பிட்ட அந்த அதுக்குன்னு ஒரு பெட்டி, அந்த டஸ்ட்பின் இது வச்சுருக்கோம்ல, அதில் தான் போடணும். அப்புறம் தனியாக கழுவணும். மாஷா அல்லா, குட், அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இப்ராஹிம் சொன்னார்.